வெல்கம் டு சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ். இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் வச்சு கறி குழம்பு பண்ண போகிறோம். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் சேர்த்துக்கோங்க. அது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி எல்லாம் இருந்ததுன்னா அது உறிஞ்சிரும். இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சிக்கன் 65 மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூட கஸ்தூரி மேந்தி இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லாட்டினாலும் பரவாயில்ல. ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு, மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடானோடனே நம்ம காய போட்டு பொரிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம காய போட்டு பொரிக்கலாம். மிதமான சூட்லேயே பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. இப்போ நம்ம காயை கொஞ்சம் பிரித்து விடலாம். பொன்னிறமாக பொரிச்சு விடுங்க, சரியாமல். வறுத்தாச்சு, தனியாக எடுத்து வச்சுட்டு குழம்பு பட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நான் பேன் வச்சுருக்கேன். இப்போ நான் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட போகிறேன். இதில் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேங்காவை வறுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம மாற்றிட்டு இதிலையே நம்ம தக்காளி வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்போ இந்த பேன்லேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதை நம்ம போட போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, தக்காளி வதங்குறதுக்காக. மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. தக்காளி வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சம்
இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த மசாலாவை நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காவோட இந்த மசாலாவை சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கோம். பேன் சூடானோடனே ஆயில் விடுறோம். கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வதங்கிருச்சு. நம்ம இது கூட ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு சேர்த்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். அது கூட அரைச்சதுலேயே தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, மசாலாலாம் நல்லா மடங்கிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த காயை நம்ம போட போகிறோம். கிண்டி விடுங்க. இது கூட கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கஸ்தூரி மெஹந்தி இருந்தால் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டில். கிண்டி விடுங்க. இது கூட கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க, லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. காய் சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு குழம்பு. பார்த்திங்கன்னா சுவையான பீர்க்கங்காய் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.